ஹாய், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பேப்பர் கட்டிங். நம்ம டைலரிங் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் கட்டிங்கில் நல்லா தரோவாக நம்ம வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எப்படி தைக்கிறது, என்ன மாதிரிலாம் நம்ம கட்டிங் இது பண்ணணும் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங். இது நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால மேடம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இதெல்லாம் நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லரிங் பற்றியே தெரியாது. இது நான் வந்து எனக்கே புதுசாக இருக்குது. நான் டெய்லரிங் கற்றுக்கிறது எல்லாமே எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. இது கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இதுதான். நான் ஹேண்டு ஸ்டிச்சிங் கையிலே தைச்சது இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் கையிலே ஸ்டிச் பண்ணது தான் இது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன இது நம்மளுக்கு தெரியும். இது கையில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்னோடய செகண்ட் ப்ளவுஸு. அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் அதை நான் இதில் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பேன். இது என்னோடய செகண்ட் ப்ளவுஸு. இதுவும் நான் ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான், ஹேண்ட்லேயே ஸ்டிச்சிங் பண்ணது. என்னோடய மெஷர்மெண்ட்டு எடுத்து நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணது இது. இது டோட்டலாக நான் வந்து 2 ப்ளவுஸ் நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணணும். 2 ப்ளவுஸும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். இது வந்து ஊக்கு அது எல்லாமே நானே தைச்சது தான். பட் என்னென்னா 2 ஊக்கு தான் போட்டுருவேன். இது வந்து நம்ம சாம்பிள் நம்ம கையில் தைச்சி பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஊக்கு தான் போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு மிஷினில் உட்காந்து மிஷினை பற்றி நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.